இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் தன்னுடைய ஐடி சர்ச்சில் வரமாட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் சேனல் சர்ச்சில் வர ஒரு சில டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி நான் பர்சனலா ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். இது புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க ஆல்ரெடி வருஷ கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கும் தேவைப்படும். என்னன்னா, ஒரு சில சேனல்ல நான் நம்ம ஃப்ரீயா கோச் பண்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து அதை எதிர்த்து நிறைய சேனல்ல இருந்து பேட் கமெண்ட் வருது, பெரிய பெரிய சேனல்ல இருந்து. அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில சேனல் குறிப்பிட்டு என்னுடைய சேனல்ல சொல்ற வீடியோ ஒண்ணுமே தெரியாது, தற்கூரி அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பெய்டு கோச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் ஆஃபர்ல போகுது, சப்ஸ்கிரைப் வாங்குங்க, ஈஸியா மானிடைசேஷன் ஆகும் அப்படின்னு நீங்க விளம்பரப்படுத்துற மாதிரி நான் என்னுடைய சேனலை ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி தரேன். நிறைய பேர் ஃப்ரீயா சொல்லி தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய தேவைகளை கேட்டு கேட்டு நான் சொல்லி தரேன், என்னுடைய டைம் எடுத்து நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றது ஒரு தப்பா? சோ அது மட்டும் இல்ல, நிறைய பேர் ஒரு சில சேனல்ல நொடிக்கு நொடி அப்டேட் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்டேட் போடுறவங்க அந்த அப்டேட் மானிடைசேஷன் ஆன சேனலுக்கா இல்ல ஆகாத சேனலுக்கான்னு போடுங்க. ஏன்னா மக்கள் எதுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு தெளிவு கொடுங்க. அவங்கதான் ஒரு பெஸ்ட் யூடியூபர். நல்லா புரிஞ்சுக்குங்க. நேத்து நீக்கி வந்தன்னா பிரச்சனை கிடையாது, என்ன சொல்லித்தரன்னா பிரச்சனை. சோ உங்களுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, ஒரு கத்துக்குட்டி தற்கூரி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பர்சனலா மெசேஜ் வருது. கண்டிப்பா சொல்றேன், எப்ப வேணா வரலாம். நேத்து வந்தவங்களும் லேக்ல சப்ஸ்கிரைபர் எடுக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படியே சப்ஸ்கிரைபர் இல்லாம இருக்கலாம். சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, சப்ஸ்கிரைபர்னா மேட்ரு கிடையாது. ஒரு வீடியோனா கண்டென்ட் உண்மை நிலைதான் மேட்ரு. இப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. என்ன அப்டேட்னா, விளம்பரங்களை தவிர்க்கலாம். அதாவது ஆட்ஸ் வருது பாத்தீங்களா, அதை தவிர்க்கலாம்னு போட்டிருக்காங்க நிறைய பேரு. ஆட்ஸ் வர்றத யாராலுமே தவிர்க்க முடியாது. இப்போ நீங்க உங்க சேனலுக்கு எப்படி எல்லாம் மானிடைசேஷன் ஆன சேனலுக்கு எப்படி ஆட் வருது, மானிடைசேஷன் ஆகாத சேனலுக்கு எப்படி ஆட் வருது, சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ இருக்கு, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பாருங்க. சோ இதுதான் உண்மையான விஷயம். சோ இப்ப நம்ம நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆண்டில், அதை பத்தி டீப்பா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டில் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுடைய சேனல் யூடியூப்ல சர்ச்சில் வரணும்னாவே இந்த ஆண்டில் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய சேனல் எப்படி டெவலப் ஆனாலும் கண்டிப்பா சர்ச்சில் வராது. சர்ச்சில் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஆண்டில். இப்ப என்னுடைய இது பாருங்க, சர்ச்சில் எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு. சோ இதுக்கு காரணம் ஆண்டில். இந்த ஆண்டில நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா கண்டிப்பா சர்ச்சில் உங்களுடைய சேனல் வராது, சர்ச்சில் வியூஸ் போகாது. சோ அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இல்லை என்றால் சர்ச்சில் உங்களுடைய சேனல் வரவே வராது. அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ளார பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கங்க. நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தர வாய்ப்பே இல்லை வேற யாரும். பீஸ் வாங்காம இந்த அளவுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லி கொடுத்து மேல கொண்டுட்டு வர்றதே என்னுடைய பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய பெரிய சந்தோஷம். பாத்தீங்கன்னா இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் இந்த லோகோவை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் இங்க பாத்தீங்கன்னா இந்த பென்சிலை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்த நீங்க நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி இதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். லோகோ பேனர் எல்லாம் இப்படிதான் வைக்கணும். சோ இது எப்படி நம்ம செட் பண்ணணும், எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்பட்டா சொல்லுங்க, லிங்க் ஷேர் பண்றேன் ஃப்ரீயாவே. நெக்ஸ்ட் நேம், இந்த நேம் எப்படி வைக்கணும் அப்படியே நான் சொல்லியிருக்கேன். கரெக்டான நேம் நீங்க செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னு நான் லிங்க் ஷேர் பண்றேன், தேவைப்பட்டா சொல்லுங்க. இப்போ நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஆண்டில். இந்த ஆண்டில் தான் உங்களுடைய சேனலையே நிலை நிறுத்துகிறது. பிகாஸ் யூடியூப் சர்ச்ல என்னுடைய சேனலை போட்டு நீங்க சர்ச் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்கன்னா,
கனி தமிழ் டெக் அப்படின்னு தான் நீங்க சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணா என்னுடைய சேனல் வருதா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நிறைய பெரிய சேனல் கூட சொல்லி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பெரிய சேனல்ன்றது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிடையாது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஸ்கேமிங் மூலம் கூட வர வச்சுக்கலாம். உண்மைத்தன்மை, வீடியோவுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த சேனல்ல சொல்லி கொடுத்தாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கனி தமிழ் டெக் ஈஸியா இருக்கா? KANITAMIL டெக் ஈஸியா இருக்கா? கனி தமிழ் டெக் இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் எழுதணும். இப்போ ஒரு சில ஹேண்டில காமிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனல்லே போயிட்டு வந்து இப்ப பாருங்க, நான் வெளியே வந்துடுறேன். ஐடி ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, ரீசெண்டா என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இவங்களை நான் டச் பண்ணி இவங்க சேனலுக்கு இப்படியே டைரக்டா போகலாம். இதை நீங்க டச் பண்ணுங்க, டைரக்டா இவங்க சேனலுக்கு போயிடலாம். செல்வி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அதை நான் டச் பண்ணும்போது மேஜிக் ஸ்டோரி கரெக்டா இருந்தா அவங்களுடைய இமேஜ் வரும். இல்ல பக்கத்துல ஏதாவது நம்பர் இருந்தா அந்த சேனல் நமக்கு தெரியாது. சோ நிறைய பேருக்கு நீங்க சொல்லி இருந்தாலுமே உங்களுடைய சேனல் தெரியாம சர்ச்சில் வராம போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பத்தி எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா மக்களே? நீங்க ஹேண்டில் என்னன்னு தெளிவா பாத்துட்டீங்க. நீங்க உடனே போயிட்டு உங்களுடைய சேனல்ல டக்குன்னு ஹேண்டில சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது. ஒன்ஸ் ஹேண்டில் பதிவாயிடுச்சுன்னா அது ஒரு ஐடி, அது ஒரு யூடியூப் சேனலா மாறிடும், நீங்க மாத்த முடியாது. சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நிறைய நல்லதும் சொல்லியிருக்கேன், கெட்டதும் சொல்லியிருக்கேன். சோ நிறைய கெட்டது உங்க சேனல்ல இருந்துச்சுன்னா நீங்க கம்மிங் சூன் 2025ல ஒரு புதிய சேனலை ஓபன் பண்ணுங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹேண்டில் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பெஸ்டான கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சேனலை ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்றேன். ஸோ மற்ற சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக 200 இல்லைன்னா 300 கேட்பாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரு பெஸ்ட் கமெண்ட், உங்க சேனலை வச்சு நான் ப்ரொமோஷன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டீப்பா பாத்துட்டீங்க. புதிய யூடியூபர்ஸ் யாரும் பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்காதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபரை நீங்க பணம் கட்டாம வாங்கலாம். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், இதை மட்டும் நீங்க பினிஷிங் வரைக்கும் கேளுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஈஸியா வாங்கலாம். உங்களுடைய ரிலேட்டிவ்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே தன்னை சுத்தி 100 பேர் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தங்க ஊர்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க 2 நாள் மெனக்கிட்டு அவங்க செல்ல வாங்கி 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான வே. ஆனா இதுல வர்த் இல்ல. இதே போலதான் நீங்க பணம் கட்டி வாங்குற சப்ஸ்கிரைபரும். ஏன் வர்த் இல்லைன்னா, நீங்க குண்டு சட்டிலேயே உங்க சேனலை வச்சிட்டு இருக்கீங்க. உங்க சைட்லயே நீங்க ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அது வர்த்தபிள் கிடையாது. சில சப்ஸ்கிரைபர் வெளியே போகணும். சோ எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். நிறைய கண்ட்ரீஸ்க்கு உங்களுடைய வீடியோஸ் போகணும். அந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும். அப்பதான் உங்க சேனல் வைல்டு பரவும், நிறைய இடத்துக்கு போகும். அதை தவிர்த்து ஒரு சிஸ்டம்ல போடுவாங்களாம், ஃபேஸ்புக்ல போடுவாங்களாம், அவங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களாம், அது மூலம் மானிட்டைசேஷன் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆகணும். மற்ற சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட், வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மானிட்டைசேஷன் ஆகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யூடியூப் கண்டுபிடிச்சிடும் இது எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுடைய சேனல் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு, மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே உண்மையா நம்ம நேர் வழியில வீடியோ போட்டோமா, காப்பிரைட் இல்லாம வீடியோ போட்டோமா, அது ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு உங்களை நீங்க அடையாளப்படுத்தணும். அதை தவிர்த்துட்டு உடனே உங்களுக்கு வியூ சப்ஸ்கிரைபர் வரணும்னா முடியாது. உங்களுக்கு முன்னாடி உங்க கேட்டகரிக்கு முன்னாடி அதே கேட்டகரியில எவ்வளவு பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு பாருங்க. அதுல போட்டி போட்டு நம்ம முன்னாடி வரணுமே தவிர இந்த மாதிரி பொய்யான பெய்டு கோர்ஸ்
சப்ஸ்கிரைபர் வாங்கி முன்னாடி வரக்கூடாது. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்க முன்னாடி வாங்க. அப்படி வந்தா மட்டுமே யூடியூப்ல நிலைச்சி இருக்க முடியும். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க ஏதாவது பொய்யான விஷயங்கள் நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா யூடியூப் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா நமக்கே, அதாவது யூடியூப்ல வீடியோ போட தெரியாது சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, நமக்கே யூடியூப் பத்தி எனக்கே கூட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. சோ நம்மளே இந்த அளவுக்கு வெளியில இருந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது யூடியூப் நெட்வொர்க் வந்து புரிஞ்சுக்கோங்க, பெருசு. கோடி கணக்குல சேனல் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது எந்த மாதிரியான செட்டிங் செட் பண்ணி வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிஸ்டேக் வராத மாதிரி அத்தனையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குதான் நமக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு, கார்ப்பரேட் கிளைம் மனுஷன் யாரும் பண்ண மாட்டாங்க, சிஸ்டம்ல பண்ணிடுவாங்க. சோ எங்க இருந்தாலும் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு, இவங்க ஒரே இடத்துல சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காங்களா, இல்ல Facebookல இருந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர் பார்த்து வந்திருக்கு. சோ டேட்டா கனெக்டிவிட்டியா சைபர் மாதிரி வேலை செய்யும், சைபர் கிரைம் மாதிரி. சோ நான் அதிகமா உங்களுக்கு சொல்றதுனால இந்த சேனல் மேல நிறைய பேருக்கு போட்டி பொறாமையா இருக்கு. என் மேல தப்பு இல்லாத வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு பெய்டு கோர்ஸ் யூடியூப்ல புதுசுல ஜாயின் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர் வாங்கினதுல இருந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போகல. சோ அதனுடைய சேனல் கூட நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல சொல்லி இருப்பேன். கண்டிப்பா நான் நன்மைக்கு தான் சொல்றேன். எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் இப்ப இருக்கிற அந்த 1700 சப்ஸ்கிரைபர் எனக்கு முக்கியம். இனிமேல் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இப்ப நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கேன். சோ இப்ப அந்த கிவ்அவேல பாத்தீங்கன்னா அந்த வரிசையில மகிழ் டெக்ஸ்னு ஒரு சேனல், அதுல சுடிதார் டாப் கலெக்ஷன்னா வேற லெவல்ல இருக்கு. நான் 2 டாப் ஆர்டர் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஃப்ரீ சைஸ்ல இருந்து ஃபிட் சைஸ் வரைக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வேணா பிடிச்சா வாங்கிக்கோங்க. நான் கம்பல் பண்ணல. எனக்கு கமெண்ட் பண்ணி என்னுடைய சேனலை ப்ரமோஷன் பண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி யாருமே ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. என்னுடைய எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு விளம்பரங்கள் எப்படி வருது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற வீடியோவை டச் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு யூடியூப் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா ரைட் சைடுல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. வீடியோ இருக்கு, நான் டே டு டே அப்லோட் பண்றேன். கண்டிப்பா உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட் கமெண்டும் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சேனலுக்கு இந்த சேனல் உறுதுணையா இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உதாரணம் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட போய் பாருங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பயனடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ மெசேஜ் பண்றவங்கள என்னுடைய கம்யூனிட்டி போஸ்டர்ல கூட போடுவேன். சோ இதன் மூலம் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இததான் ப்ரமோஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் ஃப்ரீயாவே பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.